வயிறு நிறைய பசி, தட்டு நிறைய சாப்பாடு, ஆனா சாப்பிடலாம் நினைக்கும் போது தடுக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் ஆஃப்டர் சல்சர்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புண்டு. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாக், உங்க இஎன்டி சர்ஜன். ஸோ இது நம்ம நாக்குல, உதட்டுல, சீக்ஸ்ல வரது ரொம்ப காமன். இது ஏன் வருது அப்படின்னா, நம்மளே அறியாம உதட்டை கடிச்சிருவோம், இல்ல ப்ரஷ் பண்ணும்போது ஃபோர்ஸரா இன்ஜுரி பண்ணிடுவோம். ஸோ இன்ஜுரி பண்ணும்போது அது ஹீல் ஆகும்போது சம்டைம்ஸ் அல்சரா ஃபார்ம் ஆயிடும். அது போக ஜென்ரல் கண்டிஷன்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடுறது, லேட் நைட் சாப்பிடுறது அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இது வரும். ஸோ இது யூஸ்வலா ஒரு வாரத்துல இருந்து 2 வாரத்துல தானாவே ஆறிடும். ஸோ அந்த நேரத்துல உங்களுக்கு சிம்டம்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹோம் ரெமடிஸும் கொஞ்சம் மெடிகேஷன்ஸும் சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமா நீங்க நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். நார்மலா ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் சல்சர் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டாவது, ஒரு 2 வீக்ஸ் கட்டாயமா ஸ்பைசி ஃபுட்ஸ், ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது, ஒரு 7 to 8 hours ஸ்லீப் கண்டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் அந்த புண்ணு மேல ஹனி இல்லனா கோகனட் ஆயில், இது ரெண்டுக்குமே ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சினாலையும் வரும். ஸோ விட்டமின் B12, ஃபோலேட் அண்ட் அயன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. விட்டமின் B12 நிறைய சிக்கன், மில்க், எக்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ சிக்கன் சாப்பிட்டா ஹீட்ன்றதுனால அதை சாப்பிடாம இருக்க வேண்டாம். ஸ்பைசியா எடுத்துக்காம மைல்டா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஃபோலேட் அண்ட் அயன் ரிச் ஃபுட்ஸ், எஸ்பெஷலி கீரை வகைகள் நல்லாவே எடுத்துக்கோங்க. அண்ட் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கோலின் சாலிசிலேட் அண்ட் லிக்னோகேன் ஹைட்ரோகுளோரைட்னு சொல்லக்கூடிய டாபிக்கல் அனஸ்தட்டிக் ஜெல்ல நீங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த புண்ணுல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் மரத்து போயிடும். ஸோ உங்களுக்கு பெயின் ஃப்ரீயா சாப்பிட முடியும். அண்ட் முக்கியமா இந்த அல்சர் 14 டேஸ்க்கு மேலையும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இஎன்டி சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.